பிளைண்ட் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு ரைட்டர்ஸ் ஈஸிலி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஒரு பெக்யூலியர் கேஸ். இது நம்ம போய் நான் இதில் போய் கேட்டேன், அந்த டிபிஐ இருக்குது இல்லையா, அங்கே போய் கேட்கணும். நம்ம இந்த ஸ்பெஷலாக ரிக்வஸ்ட் பண்ணி ரைட்டர் அரேஞ்ச் பண்ணினோம். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஹால் போயிருந்தோம். ஒரு ஸ்கூலில், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் இன் டவுனில் போயிருந்தோம். அங்கே எக்ஸாம் எழுத போயிருந்தோம். என்ன முதல் நாள் அப்படி தான் கதை உள்ளே மூடிட்டாங்க, வெளியில் நில்லுன்னு சொல்லிட்டாங்க. இவ எழுதுறத பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதினா, அவளோட எழுதுகிற ஸ்டைலு அதை ஃபுல்லாக எழுதி அவங்க அசந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியா ஒருத்தர் எழுத முடியும்னு. அடுத்த நாள் போகிறேன், அது பார்த்தா என்ன சொல்கிறாங்க, வாங்க நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு உட்காத்தி வச்சாங்க. 3 ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி வரிசையாக எல்லாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு கல்விக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை அது. அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக எழுதுது. அவளை பற்றிலாம் எதுவும் தெரியாது, அவங்களுக்கு அவளோட கதை தெரியாது. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.